ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க 2 பேருக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் மேட்ச் 3வது நாள் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த 3வது நாள்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இந்தியன் இந்த மேட்ச்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த முதல் டெஸ்ட் மேட்ச்ல டாஸ் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து 64.3 முடியல 10 விக்கெட்ல பெருக்கி 246 ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க. ஸோ முதல் நாளே இந்திய அணி பேட்டிங் ஆனாங்க. இந்திய அணி முதல் நாள், 2வது நாள் மற்றும் 3வது நாள்ல பேட்டிங் விளையாண்டாங்க. இந்திய அணி 121 ஓவர் முடியல 10 விக்கெட்ல பெருக்கு 436 ரன் அடிச்சாங்க. இந்திய அணி பேட்டிங் தரப்புல அதிகபட்சமா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 74 பாலுக்கு 80 ரன்னும், கேஎல் ராகுல் 123 பாலுக்கு 86 ரன்னும், ஜடேஜா 180 பாலுக்கு 87 ரன்னும், கேஎஸ் பரத் 41 ரன்னும், அக்சர் பட்டேல் 44 ரன் அடிச்சாங்க. இதனால இந்திய அணி 120 ஓவர் முடிவுல 10 விக்கெட்ல பெருக்கு 436 ஒரு மிகப்பெரிய டார்கெட் இங்கிலாந்துக்கு செட் பண்ணாங்க. இந்திய அணி இங்கிலாந்தை விட 190 ரன் முன்னிலையில இருந்தாங்க. ஸோ இங்கிலாந்து அணி பந்துவீச்சு தரப்புல பேட்ஸ்மேன் ரூட் 89 ஓவர் வீசி 4 முக்கிய விக்கெட்டை எடுத்தாங்க. அகமது 2 விக்கெட்டும், டாம் 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு 3வது நாள்ல இந்திய அணியை சேர்ந்த அக்சர் பட்டேல், ஜடேஜா அவுட் இருந்ததுனால 2வது இன்னிங்ஸை பேட்டிங் ஆடின இங்கிலாந்து அணி தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளையாண்டாங்க. இங்கிலாந்து அணியை சேர்ந்த ஜாக் கார்லி மற்றும் டக்கர் முதல் 5 ஓவரில் அதிரடியாக விளையாண்டாலும் 9வது ஓவரில் 2வது பால்ல 45 ரன் அடிச்சிருக்கும் போது ஓப்பனிங் வீரர் ஜாக் கார்லி 33 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பால்ல ரோஹித் சர்மாட்ட கேட்ச் கொடுத்துட்டு முதல் விக்கெட் அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் உள்ள வந்த ஒலி போப், பென் டக்கர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு 2 பேரும் மேட்ச் அங்கேருந்து அதிரடியாக எடுத்துட்டு போனாங்க. 2 பேரும் 80 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இதுல 18வது ஓவரில் 5வது பால்ல பென் டக்கர் அவுட் ஆயிருப்பாங்க. பென் டக்கர் இந்த மேட்ச்ல 47 ரன் அடிச்சிருப்பார் 52 பாலுக்கு. பும்ரா போட்ட பால கிளீன் போல்ட் ஆயிருப்பார். இவர் விக்கெட்டை பும்ரா எடுத்த உடனே ஆக்ரோஷமா கத்திருப்பார். ஏன்னா அதற்கு முந்தைய ஓவர் பும்ரா வீசும்போது எல்பியில இவர் விக்கெட் ஆயிருக்கணும். ஆனா அம்பையர் நாட் அவுட் கொடுத்ததுனால, இந்தியா ரிவ்யூ எடுக்காதனால இவர் விக்கெட் போயிருக்காது. ஆனால் அதற்கு அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா பும்ரா பந்து வீசி விக்கெட்டை போல்ட் மூலம் எடுத்து ஆக்ரோஷமாக கட்டியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வீரர்கள் யாருமே ஒழுங்காக விளையாடல. அந்த அணியை சேர்ந்த ரூட் 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பால் எல்பைட்டு வெளில போக, பேஸ்டோ 24 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஜடேஜா போட்ட பால் கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டாங்க. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பென் ஸ்டோக் 33 பாலுக்கு 6 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பால கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக, பென் ஃபாக்ஸ் ஒலி போப் கூட பார்ட்டிசிபேட் வச்சு மேட்ச் அதிரடியாக எடுத்துட்டு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதில் ஒலி போப் சதம் அடிச்சு சம்பவம் பண்ணியிருப்பார். தனியால அவர் மட்டும் இங்கிலாந்து அணியை கரை சேர்த்திருப்பார். அதிரடியாக விளையாட ட்ரை பண்ண பென் ஃபாக்ஸ் 81 பாலுக்கு 34 ரன் அடிச்சிருக்கும் போது அக்சர் பட்டேல் போட்ட பால கிளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போக, 3வது நாள் முடிவில் நாட் அவுட் பேட்ஸ்மேன் அகமது 31 பாலுக்கு 16 ரன்னும், ஒலி போப் 208 பாலுக்கு 148 ரன் 17 பவுண்டரி 71 கிட்ட சைக்கெட் வச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்க இங்கிலாந்து அணி 70 ஓவர் முடிவில் 6 விக்கெட்ல பெருக்கு 316 ரன் அடிச்சிருக்காங்க. இந்தியாவை விட 126 ரன் முன்னிலையில் இங்கிலாந்து இருக்காங்க. ஸோ நாளைக்கு 4வது நாள். ஸோ கண்டிப்பாக இந்திய அணி நாளைக்கு ஒரு 20 ஓவரில் அடுத்த 6 விக்கெட்டை எடுத்து ஒரு 200 ரன்குள்ளே இங்கிலாந்தை சுருட்டினா இந்திய அணி 4வது 5வது நாளில் பேட்டிங் ஆடி 200 ரன் அடிச்சு இந்த மேட்சை ஜெயிக்கலாம். ஒருவேளை நாளைக்கு ஃபுல்லாக இங்கிலாந்து பேட்டிங் விளாண்டா கண்டிப்பாக இந்த மேட்ச் ட்ரால தான் முடியும். ஸோ நாளைக்கு இந்தியனுடைய பவுலர்கள் கையில் தான் இந்தியனுடைய வெற்றி இருக்கு. ஸோ இந்த போட்டியை பொறுத்தவரை ஒலிபோப் விக்கெட்டை மட்டும் இந்தியா ஏர்லேயே எடுத்திருந்தா கண்டிப்பாக இங்கிலாந்தை இன்னும் ஏர்லேயே சுருட்டிருக்கலாம். அவருக்கு கேட்ச் வாய்ப்பெல்லாம் வந்தது, அதெல்லாம் இந்திய வீரர்கள் விட்டுட்டாங்க. இதனால அவர் 148 ரன் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேனா இன்னமும் கிரீஸ்ல இருக்கார். நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி நாளைக்கு ஏர்லியா 4 விக்கெட் எடுத்து 2வது இன்னிங்ஸ்ல பேட்டிங் ஆடி இந்த மேட்சை ஜெயிப்பாங்களா, இல்லை இந்த போட்டி ட்ரா ஆக வாய்ப்பு இருக்கா? ஒலிப்பு பும்ராவுடைய பேட்டிங் பந்துவீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கவலை லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.